Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. எக்ஸசைஸ் 6.7ல் 3 மார்க் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபைன் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இந்த பிளேனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், கார்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது பாசிங் த்ரூ த பாயிண்ட், அது எந்த பாயிண்ட் வழியா போகுதுன்னா 2,2,1 அண்ட் 1,-2,3 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா அந்த பிளேன் வந்து போகுது. இந்த பிளேன் வந்து பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் அண்ட் பேரலல் டு த ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலா இருக்கு. இந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிளேன் ரெண்டு பாயிண்ட் வழியா போகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலா இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் 2,1,-3 அண்டு -1, 5, -8 அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் வழியா போகுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மொத்தம் நமக்கு ஒன்று கன்ஃபார்ம், இந்த பிளேன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். அப்போ பாயிண்ட்ஸ் தெரியுது, இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். அண்டு பேரல் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கோடு இருக்குது பார்த்தியா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு பாயிண்ட் வழியா போகுது. அப்போ ரெண்டு பாயிண்ட் வழியா போகிற ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x - x1 / x2 - x1 ஈக்குவல் டு y - y1 / y2 - y1 ஈக்குவல் டு z - z1 / z2 - z1. இதுதான், அதாவது a straight line passes through 2 points. Cartesian equation of the straight line passes through 2 points கான ஃபார்முலா. அப்போ மேலே இருக்கிறது பாயிண்ட், கீழே பாரு x2 - x1 y2 - y1 z2 - z1 இருக்கு பார்த்தியா, இதுதான் பேரலல் வெக்டர். ஆக மொத்தம் பேரலல் வெக்டர் u வெக்டர் வேணும்னா நாம் என்ன கண்டுபிடிக்கணும், x2 - x1 y2 - y1 z2 - z1. இது L, இது M, இது N. அப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கழிக்கணும். இங்கே அவன் கொடுத்துருக்கிற செகண்ட் பாயிண்ட் என்ன, -1, 5, -8. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 2, 1, -3. அப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டை சப்ராக்ட் பண்ணால் குறிய மாற்றும் போது இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். புரியுதா, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ சிம்பிளிஃபை பண்ணினா பார் -3 +4 -5. அப்போ இதுதான் யூ வெக்டர். அப்போ யூ வெக்டர் ஈக்குவல் டு -3i cap + 4j cap -5k cap. இதில் ரெண்டு பாயிண்ட்டு, ஒரு பேரலல். இந்த பேரலல் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இவ்வளோதான் கண்ணு, ரொம்ப சிம்பிள். இது உனக்கு புரியறதுக்காக தான் நான் இதை போட்டு காமிச்சேன். ஆக மொத்தம் இந்த பிளேன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட் அண்ட் பேரலல் வெக்டர் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பாயிண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் பேரலல் வெக்டர். அதுதான் அப்போ செகண்ட் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டை சப்ராக்ட் பண்ணி போடுறோம், அது நமக்கு யூ வெக்டர். அப்போ மொதல் பாயிண்ட் ஏ வெக்டர், ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டர். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் இதை சப்ராக்ட் பண்ணி போடுறது யூ வெக்டர். இப்போ பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் பாருங்க, ஏ வெக்டர், பி வெக்டர், யூ வெக்டர் இல்லையா. அப்போ ரெண்டு பாயிண்ட் அப்படின்னா 1 - s a வெக்டர் ப்ளஸ் s b வெக்டர் ப்ளஸ் t u வெக்டர். அப்போ r வெக்டர் ஈக்குவல் டு 1 - s. a வெக்டரை பார்த்து அப்படியே எழுதிடலாம், 2i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் k cap ப்ளஸ் s. b வெக்டரை பார்த்து எழுதிருங்க, ப்ளஸ் t u வெக்டரை பார்த்து எழுதுங்க. கண்ணு, இதில் ஒன்றுமே கிடையாது. முதல் பாயிண்ட் ஏ வெக்டர், ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டர். இந்த ரெண்டு பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட்னா அந்த ரெண்டு பாயிண்டையும் கழிச்சு போட்டீங்கன்னா அது யூ வெக்டர். ஆக மொத்தம் நம்ம கண்டுபிடிக்கிற பிளேன் வந்து ரெண்டு பாயிண்ட் வழியா போகுது, ஒரு வெக்டருக்கு பேரலா இருக்கு. அதுதான் இது. அப்போ பெராமெட்ரிக் ஃபார்ம் இது புரியுதா தங்கம். இப்போ பெராமெட்ரிக் ஃபார்ம் போடும்போது நல்லா பார்த்துக்க, இது ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஃபார்முலா போடும்போது அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடாது. நமக்கு அவன் கொடுத்துருக்கிறது மொதல் பாயிண்ட் ஏ வெக்டர், ரெண்டாவது பாயிண்ட் பி வெக்டர், நாம கண்டுபிடிச்ச பேரல் வெக்டர் யூ வெக்டர். அப்போ இது இப்போ ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கும்போது இந்த ஏ வெக்டரோட 1 - s சேர்த்தணும், ப்ளஸ்ஸு பி வெக்டரோட s சேர்த்தணும், ப்ளஸ் u வெக்டரோட t சேர்த்தணும், ஈக்குவல் டு ஆர் வெக்டர். இதுதான்
வெக்டர் ஈக்குவேஷன். இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. புரிஞ்சுதா? இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 2 பாயிண்ட் கொடுத்ததுனால கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டிட்டர்மினன்ட் போடுவோம் இல்லையா? அப்போ முதல் ரோவிலையும் x1 y1 z1 கழிக்கணும், ரெண்டாவது ரோவிலையும் x1 y1 z1 கழிக்கணும். மூணாவது ரோ வந்து பேரலல் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா பாரு. 2 பாயிண்ட் அப்படிங்கும்போது முதல் ரோவில் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1, ரெண்டாவது ரோவில் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1, மூணாவது ரோ பேரலல் வெக்டர் L M N ஈக்குவல் டு 0. இப்போ பாரு முதல் பாயிண்ட் 2, 2, 1 இது x1 y1 z1, ரெண்டாவது பாயிண்ட் 1, மைனஸ் 2, 3 இது x2 y2 z2. இப்போ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாரு. x மைனஸ் x1 வந்து 2, y மைனஸ் y1 2, z மைனஸ் z1 1. அடுத்தது இது பாருங்க x2 மைனஸ் x1, x2 என்ன 1 மைனஸ் x1 வந்து 2. அடுத்தது y2 பாருங்க மைனஸ் 2 y2 மைனஸ் y1 வந்து 2. அடுத்தது பாரு z2 வந்து 3 மைனஸ் z1 வந்து 1. இப்போ இது L பேரலல் வெக்டர். பேரலல் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் -3 4 -5. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். x மைனஸ் 2 y மைனஸ் 2 z மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் பெரிய நம்பருடைய குறி மைனஸ் கழிச்சு போட்டிங்கன்னா 1. இங்கே டோட்டலாக -2 -2னா மொத்தமாக -4. இங்கே 3ல் 1 போச்சுன்னா 2. இது அப்படியே -3 4 -5 ஈக்குவல் டு 0. அப்போ இதனுடைய வேல்யூ பாருங்கள் x மைனஸ் 2. இந்த காலத்தை மறைச்சிக்குங்க. இந்த காலத்தை நம்ம மறைச்சிக்கும் போது இது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4 5s are 20. இது பெருக்கும் போது ப்ளஸ்ஸு குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ் 4 2s are 8. அடுத்தது இதுக்கு போகும்போது இதுக்கு ப்ளஸ் போட்டோம்னா இதுக்கு மைனஸ் ஆஃப் y மைனஸ் 2 போட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 5 is 5. இது பாருங்கள் பெருக்கும் போது மைனஸ் குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு 3 2s are 6. இது அப்படியே பெருக்கணும். என்ன சிம்பிள் வருதோ அந்த அப்படியே பெருக்கணும். இது குறிய மாற்றிக்கணும். மைனஸ் பெருக்கி வர்றதுக்கு குறி மாற்றிடணும். அதே மாதிரி ப்ளஸ் z மைனஸ் 1 போட்டு இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இங்கே பெருக்கும்போது பாருங்கள் -4. இங்கே பாருங்கள் பெருக்கும்போது ப்ளஸ்ஸு குறிய மாற்றினீங்கன்னா -3 4s are 12. புரியுதா கண்ணு? இங்கே குழப்பக்கூடாது. இதை அப்படியே பெருக்கணும். இது பெருக்கும்போது வர சிம்பிளை குறிய மாற்றிக்கணும். ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x மைனஸ் 2 இங்கே பாருங்கள் 20ல் 8 போச்சுன்னா 12 மைனஸ் y மைனஸ் 2 இன்ட்டு 5 6 ஆட் பண்ணினா 11 z மைனஸ் 1 இன்ட்டு அண்ட் டோட்டலாக பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கனால ஆட் பண்ணிக்கிற 16 ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள பெருக்கினீங்கன்னா 12x மைனஸ் 2 12s are 24 மைனஸ் 11y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 11s are 22. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16z மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 16 16 ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்டர் எழுதலாம். 12x மைனஸ் 11y மைனஸ் 16z. இப்போ பாருங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள். இங்கே -24, இங்கே ப்ளஸில் பாருங்கள் இங்கே ஒரு 22, இங்கே ஒரு 16. அப்போ 22ம் 16ம் பார்த்தீங்கன்னா உனக்கு 38. 38ல் 24 கழிச்சிரு. அப்போ 38ல் 24 போச்சுன்னா உனக்கு என்ன வரும்? 14. அப்போ ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இவ்வளோதான். இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அடுத்தது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் வேணும்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் இதுதானே கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. அப்போ இது டிட்டர்மினன்ட் அப்படின்னா ஜஸ்ட் பாக்ஸு. இது பாக்ஸில் மொதல் இடம், இது ரெண்டாவது இடம், இது மூணாவது இடம். அப்போ மொதல் இடத்துல பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட்னா ஆர் வெக்டர், x1 y1 z1னா ஏ வெக்டர். அப்போ ஆர் வெக்டர்லேருந்து ஏ வெக்டர் கழிச்சிருக்கோம். அப்போ மொதல் இடத்துல ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ரெண்டாவது பாருங்க ரோ x2 y2 z2னா ரெண்டாவது செகண்ட் பாயிண்டா பி வெக்டரா.
x1 y1 z1 a வெக்டர். அப்ப b வெக்டர்ல இருந்து a வெக்டர் கழிச்சிருக்கோம். அப்ப b வெக்டர் மைனஸ் a வெக்டர் LMN னா u வெக்டர் ஈக்குவல் டு 0. இது ஃபார்முலா, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அப்ப அதுக்கூட ஆன்சர் வந்து இதுக்கு தனியா போட தேவையில்லை, இதை பார்த்தே சொல்லிடலாம். r வெக்டர் டாட்டு ஜஸ்ட் 12 x I கேப்னு ரீப்ளேஸ் பண்ணு மைனஸ் 11 y j கேப்னு ரீப்ளேஸ் பண்ணு மைனஸ் 16 z k கேப்னு ரீப்ளேஸ் பண்ணு பிராக்கெட்டை முடிச்சுக்கோ பிளஸ் 14 ஈக்குவல் டு 0. இது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இது கேட்கல, இருந்தாலும் நீ வந்து போடும்போது எல்லாமே போட்டுரு. பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனை போடு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை போடு, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் போடு. டெஃபினட்டாக இதில் தப்பே வராது. புரிஞ்சா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.